லைஃப்ல திரும்பி திரும்பி ஒரே பேட்டர்ன்ல ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? லெட்ஸே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் திரும்பியும் அதே ரிலேஷன்ஷிப்ல எனக்கு அதே மாதிரி நடந்துருமோ? ஒன்ஸ் நான் வந்து ஒரு பேட் ஹேபிட்டை குவிட் பண்ணிட்டேன், திரும்பியும் நான் அதை தொடர்ந்து பண்ணிடுவேனோ? ஒன்ஸ் என்னோட ஜாப்ல நான் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன், பட் திடீர்னு நான் குவிட் பண்ணிட்டேன்னா, திடீர்னு புட்டுக்கிட்டு போயிடுச்சுன்னா பழைய மாதிரியே நான் என்ன பண்றது? இந்த மாதிரியான தாட் இல்ல இந்த மாதிரியான பேட்டர்ன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா யூ won't ஹீல் யுவர் இன்னர் சைல்டு அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு புதுசா எந்த ஒரு டிப்ஸும் இல்லை, பட் திங் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம். நான் எப்படி ரெக்கவர் பண்ணி வெளியே வந்தேன் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ரைட்? ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு தாட் ப்ராசஸ், ஐ மீன் எனக்கு எப்பவுமே இருந்த ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதா, ரைட்? நான் எப்போல்லாம் ஸ்மோக்கிங் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேனோ, ஓகே ஒரு 5 days 6 days நிப்பாட்டுவேன், திரும்பியும் நான் அதே வந்து விஷயத்த திரும்பி பண்ணுவேன். திரும்பி ஒரு 5 days 6 days நான் வந்து நிப்பாட்டுவேன், திரும்பி நான் அதை திரும்பி பண்ணுவேன். இப்படி ரொட்டீனா நான் வந்து நிப்பாட்டுவேன், பட் திரும்பி பண்ணுவேன், நிப்பாட்டுவேன், திரும்பி பண்ணிடுவேன். பிகாஸ் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க இருந்துச்சு அப்படின்னா அவுட்கம்ஸ். அதாவது நான் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டினா எனக்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும்பா, இப்படிப்பட்ட ஒரு அவுட்கம். அதாவது சம்டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபோன் எடுத்து ஒரு ஸ்மோக்கிங் வந்து 1 year நிப்பாட்டிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், லெட்ஸ் நீங்க கூட பண்ணிருப்பீங்க. ஃபேப்லாம் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 year நான் எப்படி ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கலாம், நீங்க வந்து ஒரு ஒரு ஆம்பளையா மாறிடலாம் அப்படின்னு நிறைய நம்பர் ஆஃப் புல்ஷிட் கான்டென்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ மேபி அந்த மாதிரி நீங்க வந்து மேக்ஸிமம் டைம் யோசிக்கலாம், கரெக்ட்? பட் த திங், ஒரு விஷயம் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா சேஞ்சிங் மை ஐடென்டிட்டி. அதாவது என்னோட அவுட்கம்மை விட, என்னோட அவுட்கம் என்ன, ஓகே நான் விட்டுட்டா எனக்கு எப்படி இருக்கும், விட்டுட்டா அப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட விட்ட ஒரு பர்சனா இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி நடந்துப்பேன். நான் இப்போ வரைக்குமே ஃபார்மேட்டா இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். லெட்ஸே நான் ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே எப்பவுமே ஃபோன்ல வாட்ஸ்அப் பார்க்கறது என்னோட பழக்கம். சம்டைம்ஸ் ஜிம்ல பார்ப்பேன், சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பேன். ஸோ நான் வீட்டில் ஃபோன் வச்சுட்டு போயிட்டனால வந்துட்டு என்னோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்னோட கிளைண்ட், ரைட் பிரதர், நான் எவ்வளவோ மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன், நான் எவ்வளோ விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன், பட் நான் திரும்பியும் பான் பார்த்துட்டேன், மாஸ்டிபேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு சூசைடல் தாட்ஸ் அதிகமா வருது அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமே, உங்க ஐடென்டிட்டியை நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண, உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண, உங்க தாட்ஸோட உட்கார நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் நீட் டு கிவ் யூ ஒன் திங் விச் இஸ், உங்க லைஃப் டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆகணும், நீங்க திரும்பி திரும்பி அதே பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேஞ்சை கொடுக்கணும் லைஃப்ல. இது வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரீமா எந்த சேஞ்ச் கொடுத்துருக்கீங்க உங்களோட லைஃப்ல? ஸோ அப்போ என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும், எனக்கு பழைய லைஃப் இருக்கணும், ஆனா என் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். எனக்கு கம்ஃபர்ட் இருக்கணும், என் லைஃப் சேஞ்ச் ஆயிடும். அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், இல்லை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு பிளேயர் ஆகணும், ஏதோ உங்களோட எய்ம் எதை வேணா உங்களோட ஆம்பிஷியஸா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆம்பிஷியஸா இருக்கீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே டோட்டலா ஃபிட் பண்ணா மட்டும்தான் அந்த ஆம்பிஷனை உங்களால போய் அடைய முடியும். என் லைஃப்ல நான் மேக்ஸிமம் டைம் பண்ண தப்பே தான் வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பார்ப்பேன், ஜாலியா இருப்பேன், நான் எனக்கு சுத்தி இருக்கிற பீப்புளோட இருப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடும். இது எனக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ த திங் நம்பர் ஒன் விச் இஸ், உங்க லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன, டீடாக்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், பிலீஃப்ஸ், தாட்ஸ் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நீங்க உங்க லைஃபை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயமே டீடாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். டீடாக்ஸ், ஜஸ்ட் டேக் அ டீடாக்ஸ் கைஸ். எல்லாத்துல இருந்து குவிட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டுங்க, நான் சொல்லவே மாட்டேன் உடனே நிப்பாட்டுங்க. உடனே நிப்பாட்டும் போது என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும்? நம்பர் ஒன், நீங்க பர்ன் அவுட் ஆவீங்க. உங்க தாட்ஸோட உங்களால உட்கார முடியாது. ஏன் நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஒரு பேட் ஹேபிட்டையோ இல்ல சேம் பேட்டர்னோ நம்ம லைஃப்ல திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு? ரீசன் என்ன அப்படின்னா,
நமக்கு நம்ம போர் அடிக்க விட்டுறது இல்லை, நம்ம தாட்ஸோட நம்ம உட்கார்றது இல்லை, நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம வந்து ஓகே நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு இன்டர்னலா நம்ம வந்து பாக்குறதே கிடையாது. லெட்ஸே என்னோட கம்யூனிட்டியில நான் சொல்லியிருந்தேன் டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு கஸ்டமரோட ரிவ்யூவா என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணும்போது, டோபமைன் டீடாக்ஸ் பண்ணும்போது இவ்வளவுதானா, எந்த விஷயத்துக்கு தான் நான் உட்காந்து வந்து இவ்வளவு தூரம் பயந்தேனா, ஜேர்னல் நான் 10 பக்கம் எழுதியிருக்கேன் பிரதர், எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னாரு. த திங், எஸ், அன்வான்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல குவிட் பண்ணும்போது, பிகாஸ் நம்ம லைஃபுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் லைஃப்ல, ரைட்? அதுக்காக நீங்க படமே பார்க்கக்கூடாது, பாட்டே கூடாது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு, ஒரு 3 months, ஒரு 6 months, ஒரு 9 months, இந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு நீங்க வந்து ஒரு டீடாக்ஸ்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் பெருசா கன்சியூம் பண்ணாம சம்டைம்ஸ் லேக் ஆயிடுவீங்க. பிகாஸ் இப்போ நான் என்னோட லைஃப் ஸ்டைலாவே இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் நான் லேக் ஆயிடுவேன், ரைட்? பட் உங்களுக்கு அப்படி இல்லை, கரெக்டா? நீங்க வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்க. ஐ மீன் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது 6 months to 3 to 6 months வந்து இட்ஸ் அ பெட்டர் பீரியட் டு சூஸ் டீடாக்ஸ். ஸோ நம்பர் 2, நாட் ஹீலிங் யோர் இன்னர் சைல்டு அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு இந்த ஹீலிங், இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தி பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்கிறதே கிடையாது. என் லைஃப்ல நான் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் சோகமாவே இருக்கேன், என் லைஃப்ல நான் ஏன் ப்ரொகாஸ்டினேட் பண்றேன், என் லைஃப்ல நான் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கேன், இப்போ என் லைஃப்ல ஏன் ரிப்பீட்டடா நான் தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கேன், பிகாஸ் யூ ஆர் நாட் ஹீலிங் யோர் இன்னர் சைல்டு அப்படிங்கிறது. இன்னர் சைல்டு அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள சின்ன வயசுல கண்டிப்பா உங்க டீச்சர் வந்து டேய் நீ வந்து சரியா படிக்கல, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இல்ல உங்க அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். இந்த சைல்ட்ஹுட் பாஸ்ட் ட்ராமாஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். ஸோ அந்த ட்ராமாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குள்ள ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை ஹீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். லெட்ஸே நீங்க டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இந்த ட்ராமாஸ், இந்த சைல்ட்ஹுட் wounds எல்லாமே ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறது பெருசா கிடையவே கிடையாது. லெட்ஸே மேக்ஸிமம் ஆஃப் தரம் என்ன யோசிப்பீங்க, எனக்கு வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இது பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். முதல்ல எத்தனை பேர் தன்னோட தாட்ஸோட உட்கார பழகிருக்கீங்க? பிகாஸ் ரியாலிட்டியை பார்த்து நிறைய பேருக்கு பயம். உண்மைதான். நீங்க நிறைய ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, ஏன்னா உங்களுக்கு அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு பயம், ஒருவேளை நான் தோத்து வேணும். பிகாஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருப்பீங்க, ட்ராமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ லெட்ஸே உங்க அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகும், ரைட்? நீங்க வந்து மற்ற பர்சனை ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இந்த சென்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னா அந்த பொண்ணை ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்கன்னா அந்த பையனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ட்ராமாஸ் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒருத்தரை கீழே வச்சுட்டு நீங்க டாமினண்டா இருக்கும்னு நினைப்பீங்க, ரொம்ப பயங்கர ஒரு நாசிஸ்டிக்கா இருக்கும்னு நினைப்பீங்க, ரைட்? டாமினன்ட்ங்கிறது வேற, நாசிஸ்டிக் அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள நீங்க போய் மாட்டிப்பீங்க. உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாவை நீங்க ஹீல் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த சைல்ட்ஹுட் ஹூண்டை எப்படி ஹீல் பண்றது? லெட்ஸே நான் சிம்பிளா பண்ற ஒரு விஷயம், லெட்ஸே மவுண்டைன் இஸ்யூ அப்படிங்கிற புக்ல கத்துக்கிட்டது, ஹீல் யோர் செல்ஃப் அப்படிங்கிற புக்ல இருந்து, ஹவு டு ஹீல் யோர் செல்ஃப் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், ரைட்? ஜஸ்ட் கண்ண மூடி என்னோட ஹார்ட் மேல கை வச்சு ஐ எம் ஃபீலிங் சேஃப் அப்படின்னு நான் அந்த அஃபர்மேஷன் சொல்லுவேன். பட் இந்த அஃபர்மேஷன்ஸை நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பா ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? நான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போவேன். இதை பேர் ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போய் என்னோட எங்கர் வெர்ஷன் இருப்பான், கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ணி அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனை போய் கட்டி பிடிச்சி அவனுக்கு அந்த நேரத்துல என்ன அட்வைஸ் தேவை, ஏய் நான் உன் கூட இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது எனக்கு கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்து. ஸோ சைல்ட் இன்னர் வூண்டை சரி பண்றதுக்கு இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா ஜேர்னலிங் அப்படிங்கிறத நான் நார்மலா பண்ணாம எக்ஸ்பிரசிவ் தாட்ஸ் ஜேர்னலிங் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரசிவ் தாட்ஸ் ஜேர்னலிங் என்னன்னா, எனக்கு என்ன தாட் இருக்கோ அந்த தாட்டை நான் எழுதி, இல்லைன்னா என்னோட பழைய ஊன்ஸ் இருக்குல்ல, எனக்கு பழைய ஒரு மாதிரி எங்க அம்மா வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா வந்து அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்குல்ல, அந்த தாட்ஸை எடுத்து நான் எழுதி யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இந்த ஜேர்னலிங் பண்ணும்போது யாரையும் பிளேம் பண்ணாம, ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, நான் அப்ப அந்த நேரத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல அப்படின்னு நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிடும்.
ஆட்டோமேட்டிக்கா நீங்க அழுக ஆரம்பிச்சுங்க. லெட்ஸே நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அழவே கூடாது, அழுகாம இருக்கிறது பேர் தான் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க அழுக ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க ரொம்ப லைட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சீரியஸா. அது அழுகிறது அப்படிங்கிறது வெறும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு ஹார்டான ஒரு எமோஷன் வெளியே போகணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, அது அழுகு அப்படிங்கிறது மட்டும்தான். லெட்ஸே நான் என்னோட சின்ன வயசுல ஆம்பளைங்க அழவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியில வளர்ந்த ஒரு பையன். பட் த திங், நான் மேக்ஸிமம் தெரியும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் என்னோட அந்த ஹீலிங்லாம் ஹீல் பண்ணும்போது, டீடாக்ஸ்ல இருக்கும்போது, அந்த தாட்ஸோட உட்காரும் போது, ஏன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் நிறைய அழுகுறேன். எனக்கு அப்ப நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டான ஒரு ஜேர்னி. நம்ம ஈஸியா நினைக்கிறோம், லெட்ஸ் சே ஓகே ஃபைன், எனக்கு வந்து இது கிடைச்சிச்சு அது கிடைச்சி ரொம்ப ஈஸியா நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. பட் அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்க லைஃப்ல. அது உண்மை. ட்ரஸ்ட் மீ கைஸ், சீரியஸ்லி. ஸோ ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி சேஞ்சிங் அப்படிங்கிறது. லெட்ஸே நீங்க ஒரு புக்கை ஃபுல்லா படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க புக்கை படிச்சு முடிக்கணுங்கிற டார்கெட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த புக்கை படிச்சு முடிக்க மாட்டீங்க. அட் த சேம் டைம் அதுல இருந்த விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. பட் இதுவே ஐ எம் அ ரீடர் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு புக்கை உங்களால ஈஸியா முடிக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு பிசினஸை பொறுத்தவரை, நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, நான் ஒரு என்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பண்ற விஷயத்துல எல்லாத்தையுமே தெளிவா பண்ணுவீங்க. லெட்ஸே எப்பவுமே எனக்கு நான் கேட்டுக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு என்டர்பிரனர் இல்ல என்னோட ஒரு ஹையஸ்ட் வெர்ஷன் இந்த விஷயத்த பண்ணுவாரா, இந்த தப்பு பண்ணுவாரா, இந்த செயலை செய்வாரா? நான் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கொஸ்டின். எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது என் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு guys. என்னோட அந்த பாஸ்ட் ட்ராமாஸ்ல இருந்து, என்னோட ஆன்சைட்டில இருந்து, என்னோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரது எல்லாத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நான் கொஸ்டின் கேட்கறது, எனக்கு நான் ஜேர்னல் பண்றது, மெடிடேஷன் பண்றது, லாங் வாக்ஸ் போறதுன்னு சொல்லி. ஸோ அதோட ரிப்பீட்டடா என்னோட சேனல்ல நான் சொல்ற விஷயம் இதுதான். இன்ஃபர்மேஷன்ஸ் யார் வேணாலும் பயங்கரமா எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். பட் திங், ப்ராக்டிக்கலா என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? மேபி நீங்க என்னோட சேனல்ல என்னோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா, கம்பல்சரியா நான் எந்தெந்த விஷயம் எனக்கு கம்ஃபர்ட் ஆச்சோ, எந்தெந்த விஷயம் எனக்கு ஒத்து போச்சோ, அது கண்டிப்பா உங்களுக்குமே ஒத்து போகும். கண்டிப்பா உங்களுக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ்க்கு நீங்க வந்து ரொம்ப பெயினை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்க உங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. சப்ரஸ்ட் எமோஷன் சொல்லி சொல்லுவாங்க. சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் தான் என்னன்னா, இந்த கோபம், வருத்தம், ஜெலசி, ஷேம், திஸ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? இது எல்லாமே நீங்க சப்ரஸ் பண்ண உங்களுக்குள்ள நீங்க அடக்கி வைக்க இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஊன்ஸையும் உங்க லைஃபை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு மாற்ற முடியாத ஒரு சில விஷயங்களே, அதனாலதான் உங்க லைஃப் உங்களால மாற்றவே முடியாது. அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே தான்ப்பா போயிட்டே இருக்க, கொஞ்சம் கூட ஒரு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் என்னைக்கு நீங்க டீடாக்ஸ் பண்ணும்போது, உங்களோட தாட்ஸோட நீங்க உட்கார ஆரம்பிக்கும் போது, உங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கறத நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல மேக்ஸ் ஆஃப் டைம் நீங்க அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்றதுனால ஓகே, இல்ல உங்களுக்கு நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு நான் வந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்கறேங்கிறதுனால ஓகே, ரைட்? எதுவுமே நீங்க பண்ணலாம். ஸோ உங்க கூட நீங்க உட்கார்றதுக்கு பயப்படாதீங்க. நிறைய பேர் பயப்படுறது தான், என் கூட நான் உட்கார்றது, எப்படி நான் உட்கார்றது. உங்க கூட உட்கார்றதுக்கு பயப்படாதீங்க. ஜஸ்ட் தைரியமா போங்க, பண்ணுங்க. ஓகே, ஸோ பீ ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் ஸோ என்னோட கோச்சிங் லிங்க்ஸ் கீழே இருக்கு. உங்களுக்கு 30 to 45 minutes ஆஃப் 49 rupeesக்கு நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுக்குறேன். தென் ஒரு 1 month நான் வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறேன். அதுவுமே வந்து நான் உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் எண்ட்ல நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் தான் சென்ட் பண்றேன். தென் என்னோட பெய்ட் கம்யூனிட்டி கீழே வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பீ ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video. Okay, and thank you for watching my video.